கோவையில் சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி நடைபெறும் தேதி அறிவிப்பு. பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இந்திய வருடாந்திர நிகழ்வான சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியின் 11வது பதிப்பு மார்ச் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை கொடிஷா வர்த்தக கண்காட்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இது உலோகம் மற்றும் உலோகம் சார்ந்த பொறியியல் துறையில் இந்தியாவின் திறன்களை சர்வதேச கொள்முதலாளர்களுக்கு எடுத்துக்காட்டும் நிகழ்வாக அமையவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 13 அறிவுசார் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளதாகவும் அதில் ஜெர்மனியின் சாக்சன் மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர் தலைமையிலான குழு, பாதுகாப்பு உற்பத்தித்துறை, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ, டாடா ஸ்டீல், சீமன்ஸ் ஜாக்வார், லேண்ட் ரோவர், JLR, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், ONTC, ஜெர்மன் நாட்டு விவசாய கருவிகள் பெரு நிறுவனமான கிளாஸ் ஆட்டோமேஷன் அசோசியேஷன், இந்தியாவின் மின் ஸ்கூட்டர் நிறுவனமான ஏத்தார், CMTI பெங்களூர், CSIR, CRRI மின் வாகன கூட்டமைப்பு, SSEM ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் உரையாற்ற உள்ளனர். இதில் 300 உற்பத்தியாளர்கள், 149 பொறியியல் பொருட்களை காட்சிப்படுத்துவர் எனவும் 10,000 வர்த்தகர் பார்வையாளர்கள், 40 நாடுகளைச் சேர்ந்த 300 வெளிநாட்டு கொள்முதலாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சி ஸ்மார்ட் சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் என்பதை கருப்பொருளாக கொண்டு நடத்தப்பட உள்ளது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இந்தியா EPC இந்தியாவிலிருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எங்களோட மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது EPCனுடைய 11வது எடிஷன் 11th எடிஷன் ஆஃப் IESS அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் இன்ஜினியரிங் சோர்சிங் ஷோனுடைய எக்ஸிபிஷன் கொடிசியாவில் மார்ச் 4, 5, 6 3 நாள் நடக்க போகுதுங்க. அதனுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்க போனாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணிட்டு அதை பற்றிய தகவலையே சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோங்க. இந்த இதில் ஒரு 53 நாடுகள்ல இருந்து ஒரு 621 பிரதிநிதிகள் கலந்துக்க போறாங்க. ஒரு 300-350 எக்ஸிபிட்டர்ஸ் வெவ்வேறு ஸ்டாலில் கொடிசியாவில் இருக்கிற ABCDE எல்லா ஸ்டால்லையும் ஆக்குபை பண்ணிட்டு அவங்க பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்க போறாங்க. இது உலக சந்தையிலிருந்து வரக்கூடிய 53 நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு 621 பார்வையாளர்களையும், இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரௌண்ட் 8,000 பேர்த்து 3 நாளில் வரக்கூடிய 8,000 பேர்த்துக்கும் அந்த பொருட்களை பார்வையிடறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்த போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 125 கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி நாடுகள் ஸ்டேட்ஸ்லேருந்தும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இங்கே இந்த இதனால ஒரு 200 கோடி வர்த்தகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் நம்புகிறோம். 200 crores பிஸ்னஸ் ஃப்ரம் திஸ் செக்மெண்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் கோயம்புத்தூருங்கிறது. அது போக இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இது இனி படிப்படியாக ஒன்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தொடரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த கோயம்புத்தூர் தக்க வச்சுக்கும். இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பவர் தமிழ்நாடுனா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பவர் கோயம்புத்தூர் அதை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் மேக் இன் இந்தியா கான்செப்ட் பிரபலப்படுத்துறதுக்காகவும் இந்த ஷோ நடக்க போகுது. இந்த ஷோ பிரபலமாகி மக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறது